தேவை, கர்ப்பத்தின் கண்ணி தேவை, பண தேவை, இப்படி எல்லாம் பல தேவைகளை சொல்லுகிறோம். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு 2 தேவைகள். எல்லாரும் சொல்லுங்க. ஒன்று சொல்லுங்க, ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன தேவைங்க? 2வது பாதுகாப்பு. இதுதான் ஒரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில தேவை. எல்லாரும் சொல்லுங்க. ஒண்ணு என்ற சத்தமா சொல்லுங்க. 2வது இதுதான் ஒரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில தேவை. இப்ப ஆசீர்வாதம் தேவை. இப்ப பாதுகாப்பு. பாதுகாப்பு என்ன? வியாதியிலிருந்து பாதுகாப்பு. இப்போ நம்ம கார் ஓட்டிட்டு போறோம், ரோட்ல நடந்து போறோம், அல்லது பைக்கில போறோம். அங்க போகும்போது நம்ம வீட்டிலிருந்து கிளம்பி வீடு வந்து சேரும் வரை நமக்கு என்ன தேவை? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட், பயங்கரமான விபத்துகள், பயங்கரமான காரியங்கள் எல்லாம் நடந்து வருகிறது. எனவே நமக்கு என்ன தேவை? எல்லாம் சொல்லுங்க. ஆசீர்வாதமும் சொல்லுங்க, பாதுகாப்பும். அப்ப ஆசீர்வாதம் தேவை, பாதுகாப்பு தேவை. சரி, இப்போ ஒன்று பிளஸிங், இன்னொன்று செக்யூரிட்டி. ஒரு மனிதனுக்கு, தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு ஒன்று ஆசீர்வாதம் தேவை, 2 பாதுகாப்பு தேவை. இந்த எண்ணாக ஆராதிக்க சில சபையில முடிவில் இந்த வசனத்தை சொல்லி ஆசீர்வதிப்பாங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவ, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவ, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுகின்ற ஆசீர்வாதத்தை கூறுவார்கள். இப்ப நான் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம், பாதுகாப்பு இந்த பைபிள் வசனத்தில 24வது வசனத்தில் வருகிறது. எல்லாரும் சேர்ந்து வாசியுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, அப்ப 1 ஆசீர்வாதம், 2 என்ன? காக்க கடவர். அப்ப இந்த 24 வசனத்துல 1 ஆசீர்வாதம் என்ற வார்த்தை வருகிறது, 2வது பாதுகாப்பு என்கிற வார்த்தை இந்த 24 வசனத்தில் வருகிறது. இந்த 2 ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேண்டும்? சொல்லுங்க, கரங்களை சொல்லுங்க. எல்லாருக்கும் தேவை. இது எதனால வருகிறது? இப்ப கேட்கலாம், ஆசீர்வாதம் எதனால் வருகிறது? பாதுகாப்பு எதனால் வருகிறது? அடுத்த வசனத்தை வாசியுங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, உன்மேல் எப்படி இருக்க கடவர்? எல்லாம் சொல்லுங்க, கிருபையாயிருக்க கடவர். நமக்கு இந்த உலகத்துல 2 காரியம் தேவை, ஒன்று ஆசீர்வாதம், இன்னொன்று பாதுகாப்பு. இந்த ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் 25வது வசனத்தின் பின்பகுதியின்படி கிருபையாயிருக்க கடவர் என்று சொன்ன வார்த்தையின்படி கிருபையினால ஆசீர்வாதம் வருகிறது. நோட் பண்ணுங்க, ஆசீர்வாதம் எப்படி வருகிறது? எல்லாரும் சொல்லுங்க, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆசீர்வாதம் எப்படி வருது? கிருபையினால. அப்ப தேவனுடைய கிருபை யார் மேல் இருக்கிறதோ, யார் மேல கர்த்தர் கிருபையா இருக்கிறாரோ அவர்கள் மீது ஆசீர்வாதம் வரும். இந்த சபையில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் மீது கர்த்தருடைய கிருபை இருக்கிறதுனால நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவங்க? எல்லாரும் சொல்லுங்க. ஆசீர்வாதம் எப்படி வருது? கிருபையினால வருகிறது. அப்படி எங்க வசனம் இருக்கு? லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. அவள் இருந்த, மரியாள் இருந்த வீட்டுக்குள் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். கிருபை என்று சொல்லி அந்த கிருபையோடு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறார். ஆசீர்வாதம் மரியாளுக்கு கிருபையினால வருகிறது. இந்த வசனத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவர் மீதும் கிருபையினாலதான்
ஆசீர்வாதம் வருக. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ ஸ்திரீகளுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவ. நம்ம ஆசீர்வதிப்பதற்கு, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவதற்கு கிருபை நம்மேல் இருக்க வேண்டும். கிருபை பெற்றலா இருக்கும். ஆசீர்வாதம் கிருபையினால வரும். நீங்க ஜெபிக்கலாம், நல்லா ஜெபிக்கணும், நல்ல வேதம் வாசிக்கணும், உபவாசம் இருக்கணும், தேவனுக்கென்று வைராக்கியமா நிற்கணும். இதெல்லாம் கட்டாயம் நீங்க செய்யணும், ஒவ்வொரு விசுவாசம். ஆனால் ஆசீர்வாதம் நீங்கள் ஜெபம் பண்றதுனால வராது. ஆசீர்வாதம் வேதம் வாசிக்கிறதுனால வராது. ஆசீர்வாதம் நீங்க உபவாசம் இருக்கிறதுனால வராது. ஆசீர்வாதம் ஒன்று கிருபையினால மாத்திரம்தான் வரும். ஆமீன்னு சொல்லுங்க. ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், சபைக்கு ஒழுங்கா வரணும், உபவாசம் எல்லாம் இருக்கலாம். இதனால் ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாதம் கிருபையினால மாத்திரம் தான் வரும். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதம் எப்படி வருகிறது? எல்லா வாயில திறந்து சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. சரி, ஆசீர்வாதம் கிருபையினால வருகிறது. சரி, இரண்டாவது, கர்த்தர் உன்னை காக்க கடவர். காக்க கடவர் என்றால் பாதுகாப்பு. ஆசீர்வாதம் கிருபையினால வருகிறது என்றால் பாதுகாப்பு எதனால் வருகிறது? நம்ம இந்த உலகத்துல பாதுகாப்பா இருக்கணும்னா பாதுகாப்பு எதனால வருகிறது என்றால் 26வது வசனத்தில் சொல்லுகிறார், வாசியுங்கள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். எல்லாரும் சொல்லுங்க, சமாதானம் கட்டளையிட கடவர். முதல்ல கிருபைன்னு சொன்னா, இரண்டாவது பாதுகாப்பு. தேவ சமாதானத்தால, தேவ சமாதானம் எங்கு ஆளுகை செய்கிறதோ அங்கு பாதுகாப்பு வர ஆரம்பிச்சிடும். அப்படின்னு சொல்லுங்க. பாதுகாப்பு எப்படி வருகிறது? எல்லாம் சொல்லுங்க, தேவ, எல்லாம் சொல்லுங்க, தேவ சமாதானத்தால. அப்ப சமாதானத்தின் தேவன் உங்களை பாதுகாக்க முடியும். இந்த சமாதானம் என்கிற வார்த்தை முழு வேதாகமத்திலும் 300 400 முறை வருகிறது. அப்போ தேவ சமாதானம் எங்கு இருக்குதோ அங்கு பாதுகாப்பு இருக்கும். அப்போ கிருபையினால் ஆசீர்வாதம் வருகிறது, தேவ சமாதானத்தால பாதுகாப்பு வருகிறது. உங்களுக்கு ஆசீர்வாதம் பாதுகாப்பு வேணும்னா, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தாரும், உம்முடைய சமாதானத்தால் என்னை நிரப்பும் என்று நீங்க சொல்லுவீங்கன்னா இந்த உலகத்தில நீங்க ஆசீர்வாதமாகவும் இருப்பீங்க, எந்த தீங்குகள் உங்களை அணுகாதபடி பாதுகாப்பாகவும் இருக்க முடியும். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ யோபு 25:2 வந்தீங்கன்னா வாசிங்க. யோபு 25:2. யோபு உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குறார். 119 சங்கீதம் 165 வசனம், மிகுந்த சமாதானம், மிகுந்த சமாதானம். 128 சங்கீத 6 வசனம், இஸ்ரவேலுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு. வெளிப்படுத்தல் 1:5 கிருபையினால அந்த கிருபையின் சமாதானத்தை பார்க்கிறோம். சமாதானத்தின் தேவன் என்று பைபிள்ல வருது. இப்ப பாருங்க, இந்த சமாதானம் என்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியில ஷலோம். எல்லாரும் சொல்லுங்க, ஷலோம். இப்ப இன்னொரு காரியத்தை சொல்றேன். இந்த சமாதானம் இருக்கிற இடத்துல, தேவ சமாதானம் இருக்கிற இடத்துல மரணத்தின் தூதனுக்கு அதிகாரம் கிடையாது. இந்த தேவ சமாதானம் இருந்துச்சுன்னா வியாதி உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. பிரச்சனைகளோ, துன்பங்களோ, போராட்டங்களோ, எதிர்ப்புகளோ, ஆக்சிடென்டோ, மரணமோ, திடீர் மரணமோ உங்கள் மீது அதிகாரம் இல்லை.
ஒரு விசுவாசிக்கு தேவை தேவ கிருபை, ஒரு விசுவாசிக்கு தேவை தேவ சமாதானம். கர்த்தர் ஆளுகை செய்கிறார். சமாதானத்தால் உங்களை ஆளுகை செய்யும் பொழுது எந்த பயங்கரமும் உங்களை அணுக முடியாது, எந்த தீங்கும் அணுக முடியாது, எந்த பிரச்சனை அணுக முடியாது. பிசாசுனுடைய மரணத்தின் சக்தி உங்களை அணுக முடியாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு விசுவாசிக்கு தேவை ஆசீர்வாதம், ஒரு விசுவாசிக்கு தேவை பாதுகாப்பு. ஆசீர்வாதம் தேவ கிருபையால வருகிறது, பாதுகாப்பு தேவனுடைய சமாதானத்தால் வருகிறது. அப்ப இரண்டும் உங்களுக்கு வேணும், இரண்டும் வேணும். எப்படி? எல்லாம் சொல்லுங்க. கிருபையும் சமாதானமும். எல்லாம் சொல்லுங்க. எப்படி வருகிறது? சொல்லுங்க. கிருபை சமாதானம். இந்த ஆசாரிய ஆசீர்வாதத்தை புதிய ஏற்பாட்டில சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. கிருபையும் சமாதானமும். கிருபை எதை கொண்டு வருது? சமாதானத்தை கொண்டு வருது, பாதுகாப்பு. எல்லாம் சொல்லுங்க. கிருபைன்னு வந்துச்சுன்னா எல்லாரும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. சமாதானம்னு வந்துருச்சுன்னா அங்க என்ன வருகிறது? நமக்கு பாதுகாப்பு. இந்த ஆசீர்வாதத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 1:3 கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது சொல்றாரா? அதே என்னாகம் 6 சொன்ன ஆசீர்வாதத்தை பேதுரு எடுத்து சொல்றார். கிருபைனா உனக்கு ஆசீர்வாதம் வருது, சமாதானம்னா உனக்கு பாதுகாப்பு வருதுன்னு சொல்றார். 2 கொரிந்தியர் 1:2 அப்போஸ்தலனாகிய பவுல் கிருபையும் சமாதானம்னு சொல்றார். 1 கொரிந்தியர் 1:3 கிருபையும் சமாதானம்னு சொல்றார். எபேசியர் 1:3 கிருபையும் சமாதானம்னு சொல்றார். கலாத்தியர் 1:3 கிருபையும் சமாதானம் சொல்றார். அப்ப கிருபையும் சமாதானம் என்பது வேதம் முழுவதிலும் 17 முறை வருகிறது. 17 முறை வருகிறது. அதாவது கிருபை, கிரேஸ் அண்ட் பீஸ், கிரேஸ் அண்ட் பீஸ். கிருபையும் சமாதானமும் ஒரு தேவ பிள்ளைகள் மேல வந்துருச்சுன்னா அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க, பாதுகாப்பா இருப்பாங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி வளர சொல்லுங்க. கிருபையும் சொல்லுங்க சமாதானமும் என் குடும்பத்தின் மேலே, எங்கள் சபையின் மேலே இறங்கினதுக்காக நன்றி. எனவே நாங்கள் எல்லாம் ஆசீர்வாதமும் பாதுகாப்பாக இருப்போம். ஆசீர்வாதம் எப்படி வருது? தேவ கிருபையால். பாதுகாப்பு எப்படி வருகிறது? சமாதானத்தால. ஸ்தோத்திரம். அடுத்தது வாசியுங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை, கர்த்தர் தம்முடைய முகத்தை. சரி, இப்ப கிருபையும் சமாதானம் எப்படி வருது? முதலாவது 2 ஆசீர்வாதத்தை சொன்னேன். இந்த 2 ஆசீர்வாதம் எப்படி வருது? ஆசீர்வாதம் கிருபையால, பாதுகாப்பு சமாதானத்தால. அப்போ இந்த கிருபையும் சமாதானம் எப்படி வரும்? எப்படி வரும்னா, கர்த்தர் தம்முடைய முகத்தை, கர்த்தருடைய தம்முடைய முகத்தை. அப்ப 2 முறை கர்த்தருடைய முகம், கர்த்தருடைய முகம், கர்த்தருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி தம்முடைய முகத்தினால பிரசன்னமாக்கி. 2 ஒண்ணுதான், 2 ஒன்றுதான். அப்ப கிருபையும் சமாதானம் எப்படி வருதுன்னா, தேவனுடைய முகத்திலிருந்து கிருபையும் சமாதானம் வருது. கை தட்டுங்க. கிருபையும் சமாதானம் எப்படி வருது? தேவனுடைய முகத்திலிருந்து வருகிறது. சோதரம் எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க. தம்முடைய முகத்தால பிரசன்னமாக்கி, கர்த்தர் தம்முடைய முகத்துல பிரசன்னமாக்கி. சரி, இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை எப்படி பிரகாசம் பண்ணுகிறார்? இதே வசனத்துக்குள்ள நிறைய ரகசியம் இருக்கு. எப்படி பிரகாசமாக்குறா? இப்ப நீங்க பாருங்க,
பைபிள்ல எல்லாருக்கும் நீங்க முகம் முகம் முகம், தேவனுடைய முகம் என்று பைபிள்ல எங்கெல்லாம் வருதோ, தேவனுடைய முகம், எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய the face of the God, the face of the Lord. இப்ப பைபிள்ல முகம் என்று வர்ற இடம், தேவனுடைய முகம் என்று வர்ற இடத்தெல்லாம் சொல்லுங்க ஆவியானவர். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி வாசிக்கணும் பைபிள்ல? தேவனுடைய முகம் என்று எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லி வாசிக்கணும்? ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்று போட்டு பைபிளை வாசிக்கணும். சரி, ஆவியானவரை பைபிள்ல எதுக்கெல்லாம் ஒப்பிட்டு சொல்லுகிறது? அப்போஸ்தலர் 2:3 வந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை அக்னிக்கு ஒப்பிட்டு பேசுகிறது. மத்தேயு 3:16 இயேசு ஞானஸ்தானம் பெறும் பொழுது புறாவை போல, புறாவின் வடிவில இறங்கி வந்தார், புறாவிக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. யோவான் 3:8 காற்றுக்கு ஒப்பிட்டு பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்பட்டிருக்கிறார். யோவான் 7:37-38 பரிசுத்த ஆவியானவர் தண்ணீருக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறார். ஏசாயா 61:1 எண்ணெய் எண்ணெய், 1 அக்கினி, 2 புறா, 3 காற்று, 4 தண்ணீர், 5 எண்ணெய். இன்னொரு இடத்துல ஈசோப்பு, ஈசோப்பு. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்க மேல பிரசன்னமாக்கி என்றால் தேவ ஆவியானவர் உங்களை பிரகாசிக்க செய்கிறார். தேவ ஆவியானவர் உங்கள் மேல் பிரசன்னமாகி, அப்ப எங்கெல்லாம் தேவனுடைய முகம் வருதோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் என்று நீங்கள் வாசிக்கத்தால், எங்கு தேவனுடைய முகம் வருகிறதோ அங்கெல்லாம் யாரை அடையாளப்படுத்துகிறார்? சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய முகம் வாசிக்கும் பொழுது, அப்ப இன்னொரு ரகசியம் இங்க பாருங்க, பைபிள்ல தேவ சமூகம்னு வந்துச்சுன்னா அங்க பரிசுத்த ஆவியானவர் போட்டு வாசிக்கும். இப்ப வேதத்தை தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது தேவ சன்னதி, தேவ பிரசன்னம், தேவ சமூகம், இப்படி எல்லாம் நிறைய இடத்துல வரும். ஏன்னா அந்த இடத்துல மூல மொழியில எபிரேய மொழியில இருந்து தான் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. அதுல ஸ்மித் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் ஒன்னு இருக்குது. இந்த ஸ்மித் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் நேரடியா எபிரேய மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. இன்னைக்கு உங்க கையில் இப்ப வேத புத்தகம் இருக்குது அல்லவா, அந்த எல்லா இடத்திலும் தேவ சன்னதிங்கிற இடத்துல தேவனுடைய முகம், தேவனுடைய சமூகம்ங்கிற இடத்துல அப்படி எழுதல. முகம் வர்ற இடத்துல ஒரு இடத்துல அப்படியே மக்கள் படிப்பதற்கு சௌகரியமா ஒரு இடத்துல சமூகம்னு போட்டிருக்காங்க, ஒரு இடத்துல சன்னதின்னு போட்டிருக்காங்க. ஆனா சன்னதி, தேவ சமூகம், தேவ பிரசன்னம் என்று வர்ற இடத்துல எல்லாம் சொதுரம் பரிசுத்த ஆவியானவர் என்று வந்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவ சமூகம், தேவ சன்னதி, தேவ பிரசன்னம், கர்த்தருடைய முகத்திற்கு முன்பாக, இது பைபிள்ல 100 முறைக்கு மேலாய் வருகிறது. அப்ப தெளிவா தெரிஞ்சுக்குங்க, முகம், தேவனுடைய சன்னதி என்ற வர்ற இடத்துல எல்லாம் சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி வாசிக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் என்று வாசிச்சோம்னா சரியா இருக்கும். அப்படி இருக்கிறதா பைபிள்ல வசனத்தை தெளிவா உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புற. சங்கீதம் 51வது அதிகாரத்தை திருப்பி 11வது வசனத்தை ஒருவர் வாசியுங்க. எல்லாம் சொல்ல, உம்முடைய சமூகம்னா என்ன வரணுங்க? சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை எல்லாரும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்க 51வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப பாரு, வாசிக்கணும் பாருங்க, இப்படித்தான் பைபிள் வசனத்தை வாசிக்கணும். சொல்லுங்க, உமது பரிசுத்த ஆவியானவரை விட்டு என்னை தள்ளாமலும். சமூகம்னா என்ன வந்திருக்கோம் அந்த இடத்துல? எல்லாரும் வாசிங்க, உமது பரிசுத்த ஆவியானவரை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து, கரங்களை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க.
இப்படித்தான் சரியா வாசிக்கணும். பரிசுத்தாவி என்னை விட்டு எடுத்துறாதீங்க, பரிசுத்தாவி என்னை விட்டு தள்ளிராதீங்கன்னு சங்கீதக்காரன் தெளிவாக சொல்லுகிறார். இன்னொரு வசனத்துக்குள்ள போவோமா? 139 சங்கீதத்தை எடுங்க. வாசிக்கும் பொழுதே தெளிவா டக்குன்னு யார் வாசிக்கிறீங்கன்னு பாக்குறான். நான் சொல்ற மாதிரி வாசிக்கணும், அங்க இருக்கிற மாதிரி. இப்ப சொல்லி கொடுத்துட்டேன். 39:7 எடுத்துக்கொள்ளுங்க. உம்முடைய ஆவியானவருக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை விட்டு. இப்படித்தான் மூலமொழியில வந்திருக்கணும். அப்படித்தான் வந்துச்சு. நம்ம ஆளுங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது போயிட்டாங்க. சொல்லுங்க, உம்முடைய பரிசுத்த ஆவியை விட்டு. எல்லாம் சொல்லுங்க, எங்கே ஓடுவேன் அப்பா? பரிசுத்த ஆவியானவர் விட்டு எங்கே ஓடுவேன்? இப்ப நம்ம ஜீவ வார்த்தை சபை என்பது ஒரு பைபிள் காலேஜ். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு யூனிவர்சிட்டியில உட்கார்ந்து நீங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு கற்றுக் கொடுக்கறது இல்ல. இந்த சர்ச்ல வந்து உட்கார்ந்து போனீங்கன்னா, செய்தி கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாம் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில உட்கார்ந்து நீங்க கற்றுக்கொண்டு போகிறீர்கள் என்று அர்த்தம். அப்ப சொல்லுங்க, பரிசுத்த ஆவியை விட்டு எங்கே ஓடுவேன்? சரி, அடுத்தது வருவோமா? எசேக்கியேல் புஸ்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்க சீக்கிரம். 39 அதிகாரத்துக்கு வாங்க. எசேக்கியேல் 39 அதிகாரம். டக்கு டக்குன்னு எடுங்க. 27 வசனத்தை வாசிங்க. நான் அவர்களை ஜனசதங்களுக்கு திரும்பி வர பண்ணி தேசங்களை அவர்களை கூட்டிக் கொண்டு திரளான கண்களுக்கு முன்பாக அவர்களுக்குள் நான் பரிசுத்த ஆவியானவர் என்று விளங்கும் போது 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 18 வசனம். போல ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாதானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து. அப்போ சோதரம் ஆவியானவர் விட்டு நம்ம விலகாம ஆவியானவரோடு நெருகிறோம். அப்ப கிருபையும் சத்தியமும் வந்தா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு பாதுகாப்பு வந்துடும், ஆட்டோமேட்டிக் ஆசீர்வாதம். அப்ப முகம் என்பது பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். ஆவியானவர் உங்கள் முகத்தை பிரசன்னமாக்குறார். பிரைஸ் தி லார்ட். சார், இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்க பாருங்க, பைபிள்ல பழைய ஏற்பாட்டில யாருடைய முகம் பிரகாசித்தது? யாத்திராகம் 34:30 மோசேயின் முகம் பிரகாசித்தது. அப்போஸ்தலர் 6:25 ஸ்தேவானின் முகம் பிரகாசித்தது. தானியேல் 1 அதிகாரம் 15 வசனத்துல தானியேலுடைய முகம் பிரகாசித்தது. மத்தேயு சோதரம் 17:2 இயேசுவின் முகம் பிரகாசித்தது. பழைய ஏற்பாட்டில மோசேயின் முகம், புதிய ஏற்பாட்டில இவர்களுடைய முகம் எப்படி பிரகாசித்தது? ஏன் பிரகாசித்தது? கர்த்தர் சொல்றாரு, தம்முடைய முகத்தை வைத்து உங்களை மேல் பிரகாசிக்க செய்கிறார், உங்கள் மேல் பிரகாசிக்க செய்கிறார். ஆவியானவர் பிரகாசிக்க செய்கிறார். யாத்திராகமம் 34 அதிகாரம் 29 வசனத்தை வாசியுங்க. இருங்க, வாசிங்க. யாத்திராகமம். மோசே சாட்சி பலகைகள் 2 தன் கைகளில் எடுத்துக்கொண்டு நல்லா கேட்டுக்குங்க. மோசே சாட்சி தன்னுடனே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசிப்பதிருப்பதை அறியாதிருந்தார். 31 வசனம்.
மோசே அவர்களை அழைத்தான். ஆரோன் சபையார்ல அவருடைய திரும்பி வந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. 29வது வசனம். சாட்சி பலகைகள் இரண்டையும் மோசேயினுடைய முகம் பிரகாசித்திருந்தது. மோசேயினுடைய முகம் பிரகாசித்திருந்தது. மோசேயினுடைய முகம் பிரகாசித்திருந்தது. ஏன் பிரகாசித்தது? 34:29 தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மூல மொழியில, தமிழ்ல இப்படி மூல மொழியில கர்த்தர் பேசினதினால முகம் பிரகாசிக்கவில்லை. நல்லா கேளு, மோசே கர்த்தரோடு பேசினதினால முகம் பிரகாசித்தது. எல்லாரும் சொல்லுங்க, இதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. சில வேதத்துல எங்கும் தப்பில்லை, எல்லாம் எக்ஸ்ட்ரா. மூல மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது கொஞ்சம் மாத்தி பண்ணிட்டாங்க. மோசேயுடைய முகம் பிரகாசித்ததற்கு காரணம் என்னவென்றால், மோசே கர்த்தரோடு பேசினதினால பிரகாசிது. 33 அதிகாரத்துக்கு வாங்க, 20 வசனத்தை பாருங்க. என் முகத்தை ஒருவனும் கண்டு என்ன பண்ண மாட்டான். சரி, இப்ப பாருங்க, கர்த்தர் மோசேவோடு பேசினாரா? மோசேவோடு கர்த்தர் பேசினாரு. எப்ப முகம் பிரகாசித்தது சொல்லுங்க? மோசே கர்த்தரோடு பேசினதினால் முகம் பிரகாசித்தது. சத்தமா ரேலியா சொல்லுங்க. மோசே கர்த்தரோடு பேசினதினால முகத்தை, ஏனால் கர்த்தருடைய முகத்தை யாரும் பார்க்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் வசனம் சொல்லுகிறது என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில பைபிள்ல மத்தேயு 12:28 புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா, சீக்கிரம் வாசிங்க. மத்தேயு 12:28. தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால், தேவனுடைய ஆவியினால பிசாசுகளை துரத்துகிறபடியால். ஏற்பாட்டில லூக்கா 11:20 பாத்தீங்கன்னா, தேவனுடைய விரலினால பிசாசுகளை துரத்தினார். எல்லாம் சொல்லுங்க, யாருடைய விரலினால பிசாசை துரத்தினாரு? தேவனுடைய விரலினால. இன்னொரு இடத்துல மத்தேயு என்ன வருது? தேவ ஆவியினால. அப்ப பைபிள்ல எங்கெல்லாம், நல்லா கேட்டுக்குங்க, எங்கெல்லாம் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, லூக்கா 11:20, மத்தேயு 12:28. ஒரு இடத்துல தேவனுடைய விரல், இன்னொரு இடத்துல பரிசுத்த ஆவியானவர். பைபிள்ல எங்கெல்லாம் விரல் என்று வருதோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் என்று போட்டு வாசிக்கணும். இப்போ அங்க பாருங்க, தேவன் சீனாய் மலையில கற்பலகையில யாருடைய விரலை கொண்டு எழுதினார்? சத்தமா சொல்லுங்க. பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எழுதினார். இன்னைக்கு தெரிஞ்சுக்கொண்டதெல்லாம் எப்படி? கற்பலகைகள் எழுதினது தேவனுடைய விரல் என்றால், விரல் என்றால் பரிசுத்த ஆவியானவர். ஏசு ஒரு இடத்துல தேவ விரலினால் பிசாசு துரத்த, இன்னொரு இடத்துல பரிசுத்த ஆவியானவர். அப்ப தேவனுடைய விரல் என்றால் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை கொண்டுதான் தேவன் அனுப்புகிறார். இப்ப பாருங்க, யாத்திராகம் 33 அதிகாரம் 12வது வசனம். சீக்கிரம். மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தர் சொல்றாரு, என் சமூகம். சமூகம்னா என்ன போட்டு வாசிக்கணும்? பாத்தீங்களா, டக்குன்னு வாசிக்க மாட்டேங்க. பாத்தீங்க, சொல்லுங்க சொல்லுங்க. அவர்
என் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு முன்பாக செல்லுவார். கைதட்டி மகிமைப்படுத்துங்க. அத வாசிக்கும் கவனமா வாசிக்கணும். அப்ப தேவன் சொல்றாரு, என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்க போவாரு? அத சமூகம் சன்னதி எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு முன்பாக போவார். மோசே கர்த்தர் பேசினதினால் என் முக பிரகாசமாகல, மோசே கர்த்தரோடு பேசினதினால் பிரகாசம் ஆனது. இப்ப பாருங்க, 42 வருஷம் 30 லட்சம் மக்களை வழி நடத்தினா, ஆவியானவரோடு பேசிட்டே இருந்தா. பரிசுத்த ஆவியானவரோடு எந்த அளவுக்கு பேசணும்? சீனாய் மலையில கேளுங்க, சீனாய் மலையில தேவனோடு பேசினதை விட, ஆண்டவராகிய இயேசுவோடு பேசுனதை விட அவன் அதிகமாய் பரிசுத்த ஆவியானவரோடு மோசே பேசினான். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்திற்கு சீக்கிரம் வாங்க. இதை சொல்லி உங்களுக்கு அற்புதமான காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். மீண்டும் வாசிங்க. பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமும், தெளிவா வாசிக்கணும், தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை விட்டு விலகி ஓடி போனார்கள். தேவ சமூகம் அல்ல, யாரை விட்டு விலகி போனாங்க? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரை விட்டு விலகி போனார்கள். 4வது அதிகாரம் 16வது வசனம். அப்படியே காயின் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை விட்டு புறப்பட்டு போனான். 6:11. 7வது அதிகாரம் 1வது வசனம். நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தாவி நீதிமானாக கண்டேன். ஆதியாகமம் 10வது அதிகாரம் 9வது வசனம். என்னோட முக்கியமா வாசிக்கணும். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த இருந்தான். அப்போ இது எப்படின்னா, தமிழ் எப்படி வருது? அவன் தேவ ஆவியானவருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன். இந்த நிம்ரோத்து பாத்தீங்கன்னா விரோதமானவன், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமானவன். அப்ப இவன் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக விரோதமாயிருந்தான். தேவாவியானவருக்கு முன்பாக விரோதமாயிருந்தான். ஆவியானவருக்கு விரோதமா நிம்ரோத் இருந்தான். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 22வது வசனத்திற்கு வந்தீங்கடா. அப்பொழுது புருஷர் அவனை விட்டு போனார்கள். ஆபிரகாம் பின்னும் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆதியாகமம் 19:13 பார்த்தீங்கன்னா சோதரம் என்ன வருகிறது? சீக்கிரம் வாசிங்க. நாங்கள் ஆபிரகாமுக்கு சாராள் நகைத்து கிழவியாக 19:13 நாங்கள் இந்த ஸ்தலத்தை கர்த்தருடைய ஆவியானவர் பெரிதாக இருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர்கள் அனுப்பினார். ஆவியானவர், சமூகம் என்றால் ஆவியானவர். இந்த கூக்குரல் பரிசுத்த ஆவியானவருடைய சமூகத்திலே, பரிசுத்த ஆவியானவருடைய காதிலே பெரிதாக இருக்கிறது. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 30வது வசனத்துக்கு வாங்க, ஒவ்வொன்னா சொல்லுவேன். 32:30 சீக்கிரம். அப்பொழுது யாக்கோபு தேவனை எப்படி கண்ட? அப்படி சொல்லுங்க. தேவனை எப்படி கண்டா? நான் தேவனை முகமுகமா கண்டேன். அப்படின்னா நான் பரிசுத்த ஆவியானவரை கண்டேன். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரை யார பார்த்துட்ட? அந்த ஸ்தலத்துக்கு என்ன பேருறா? எல்லாம் சத்தமா சொல்லுங்க, பெனியேல். எல்லாம் சொல்லுங்க, என்ன பேருங்க?
பெனியேல் என்றால் the face of God, தேவனுடைய முகம் என்ற அர்த்தம். எழுதிக் கொள்ளுங்க, தேவனுடைய முகம். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். ஆதியாகமம் 32:3 வாசியுங்கள். இப்ப வாசிங்க, அழகா உங்களுக்கு புரியும். இருங்க, கரெக்டா எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பின்பு யாக்கோபு 31வது வசனம். எதை கடந்து போகையில்? பெனியேல் என்ன? தேவனுடைய முகம். தேவனுடைய முகம்னா யாரு? பரிசுத்த ஆவியானவரை கண்டு, அந்த பரிசுத்த ஆவியானவரை கண்டதுக்கு பின்னாடி அதை கடந்து போகும் பொழுது அவன் வாழ்க்கையில என்ன ஆகிறது? சூரியன் உதயமாகிறது. எந்த விசுவாசி பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து பரிசுத்த ஆவியானவரோடு அவரை காண்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாறுகிறது, வியாதிகள் மாறுகிறது, துன்பங்கள் மாறுகிறது, கஷ்டங்கள் மாறுகிறது, போராட்டங்கள் மாறுகிறது. அப்பதான் அவன் என்ன பண்றான்? திராட்சரசத்தை எடுத்து வார்க்கிறான், எண்ணெய் எடுத்து வார்க்கிறான். இந்த திராட்சரசம் இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளம், எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். நாம் இயேசுவை பார்க்கிறோம். ஒன்று திராட்சரசம் இயேசு, எண்ணெய் பரிசுத்த ஆவியானவர். நான் ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பாக ஒன்று இயேசுவை தரிசிக்கிறோம். இரண்டாவது எண்ணெயாக அபிஷேகத்தை பெற்றவுடனே நம் வாழ்க்கையில சூரிய உதயமாகிறது. நல்லா கேட்டுக்கங்க, சூரியன் உதயமாகிறது. ஒன்று, ஆதி நாட்கள்ல அந்த மோசே மலையின் மீது தேவனோடு பேசிட்டே இருந்தார். இப்போ ஆவியானவர், நல்லா கேட்டு, ஆவியானவர் அப்பப்ப வந்துட்டு போயிட்டு இருந்தாரு. ஆனா வந்துட்டு போனவங்களே ஆசீர்வாதமா இருந்தாங்கன்னா, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வாழ்நாள் முழுவதும் நம் உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கிற நாம் எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். இந்த வார்த்தைகளுக்காய் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. தேவ ஜனமே, ஆதியாகமம் புஸ்தகத்தில ஒரே பாஷையாய் பூமி எங்கும் இருந்தது. அந்த ஒரே பாஷை பேசிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல தேவன் அந்த பாஷைய 70 பாஷையா மாற்றினார். அவங்க வாயை மாத்தி வாயிலிருந்து 70 பாஷையா பிரிச்சு பேச வச்சார். 70 பாஷைகள் உலகம் எங்க உண்டா? இன்னைக்கு கோடிக்கு எத்தனையோ பாஷைகள் இருக்கிறது. ஒரு பாஷைந்தால் இன்றைக்கு நான் சொல்ற உங்க வாயில, உங்க நாக்குல அந்நிய பாஷையை ஆண்டவர் வைக்கிறா. நிச்சயமா சொல்ற, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய பாஷை பேச பேச உங்க வாழ்க்கையில உயர்வு வர ஆரம்பிச்சிரு. அந்நிய பாஷை பேச பேச மேன்மையடைவீங்க. ஆவியானவர் தான் செங்கடலை பிளந்தது. ஆவியானவர் தான் கீழ்காற்றை அடித்து முழங்கால் அளவு கொண்டு வந்தது. ஆவியானவர் தான் அற்புதங்களை செஞ்சார். அதே ஆவியானவர் இன்றைக்கு நம்மை நோக்கி வந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் மோசே தேவனோடு பேச பேச முகம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. நான் இன்னைக்கு சொல்றேன், ஆவியானவரோடு பேசினா, தேவனை விட இயேசுவோடு பேசினதை விட ஆவியானவரோடு 120 நாள் அங்க பேசினா, நான் இன்னைக்கு சொல்றேன், என் தேவ ஜனமே, நீ ஆசீர்வாதமா இருக்கணுமா, நீ பாதுகாப்பா இருக்கணுமா, மோசே அதிகமா பேசுனது போல உங்க வாயில அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய பாஷை எந்த அளவுக்கு பேசுறீங்களோ, நான் சொல்றேன், இன்னைக்கு அந்நிய பாஷை பேச பேச உங்களுக்கு பாதுகாப்பு வரும். அந்நிய பாஷை பேச பேச ஆசீர்வாதம் வரும். தமிழ் வார்த்தை நிறுத்தி, அந்நிய பாஷை வேண்டாண்டவரே, அந்நிய பாஷை எனக்கு வேண்டும். அந்நிய பாஷை பேசுங்க. தேவனோடு பேசுவது என்றால், பரிசுத்த ஆவியானவரோடு பேசுவது என்றால் அந்நிய பாஷை பேசுங்க. எத்தனை பேர் அந்நிய பாஷையை பெற்றிருக்கிறீங்க? பெறாதவங்க இன்னைக்கு கேளுங்க. இன்னைக்கு கடைசி ஜெபத்துல நான் ஜெபிக்க போறேன். எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேணுங்க. நீங்க அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா வாழ்க்கை மாறும். அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா பாருங்க, இங்க செங்கல் கட்டடம் இருக்கிறது. இந்த செங்கல் மேல ஒரு செங்கல் வச்சு கட்டடம் கட்டிட்டே வரலாம். செங்கல் மேல செங்கல் வச்சு கட்டடம் கட்டி மேல ரூப்பிங் போட்டு குடியிருக்கலாம். நீங்க அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா நீங்க ஒரு செங்கல் மேல செங்கல் வச்சு கட்டுறதுக்கு சமம்.
அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய பாஷை பேசுற நல்ல வீட்டை கட்டி குடியிருக்கலாம். சுகம் என்கிற வீட்டுல குடியிருக்கலாம். நீ ஆரோக்கியம் என்கிற வீட்டுல குடியிருக்கலாம். பலன் என்கிற வீட்டுல குடியிருக்கலாம். பாதுகாப்பு என்கிற வீட்டுல குடியிருக்கலாம். தேவனுடைய முகத்தினால வருகிற ஆசீர்வாதங்கள், பாதுகாப்பு என்ற செய்தி கொடுத்துட்டு வர பரிசுத்த ஆவியானவரால தான் ஆசீர்வாதம் வரும். பரிசுத்த ஆவியானவரால தான் உனக்கு ஆரோக்கியம் வரும். அந்த பரிசுத்த ஆவியானவரோடு எப்படி பேசுவது? ஏன்னா சொல்ற அந்நிய பாஷை பேசுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், உங்கள் எல்லாரிலும் அதிகமான அந்நிய பாஷை பேசுகிற என் தேவ ஜனமே, தேவ நல்லவர். அப்போஸ்தலர் சோதரம் 1:8 பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் பூமியின் கடைசி வரைந்தும் சாட்சியா இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 2:7 வரை எருசலேமின் எழுப்புதல், 8 12 படி யூதேயா சமரியாவின் எழுப்புதல், 13 28 வரை உலகம் முழுவதிலும் எழுப்புதல். எருசலேமின் எழுப்புதலுக்காய் பேதுருவை பயன்படுத்தினார். யூதா, யூதேயா, சமரியா 2 தான். இந்த எழுப்புதலுக்கு பிலிப்புவை பயன்படுத்தினார். 17 28 உலகம் முழுவதிலும் அப்போஸ்தலனாகிய பவுலை தேசம் முழுவதும் பயன்படுத்தினார். தேவ ஜனமே, பிலிப்பு எப்படிப்பட்டவனாக இருந்தான்? பயன்படுத்தினது காரணம் அப்போஸ்தலர் 6:5 பிலிப்பு ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தான். அப்போஸ்தலர் 2 பேதுரு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தான். அப்போஸ்தலர் 13:2 பவுலையும் பர்னபாவையும் பரிசுத்த ஆவியானவர் சபையினடையில் ஊழியத்திற்கென்று பிரித்தெடுத்தார். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் இவர்களை பயன்படுத்தினார். அவர்கள் அந்நிய பாஷை பேசுகிறவர்கள். பழைய ஏற்பாட்டில மோசே மலையில தான் தேவன் வந்து பேசினார். அப்பப்ப சபையினடையில் ஆவியானவர் வந்தார். இன்றைக்கோ இந்த பிரசங்கத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குள்ளாக ஆவியானவர் இருக்கிறதுனால வாயத்தின் அந்நிய பாஷை பேசுங்க. அதிகமா பேசுங்க. பேச 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 ஆசீர்வாதம் வர ஆரம்பிக்கும். ஏன் ஆசீர்வாதம் வரல? நீங்க பைபிள் வாசிக்கிறீங்க, நீங்க ஆலயத்துக்கு வர்றீங்க, ஆராதிக்கிறீங்க. ஆனா நான் சொல்றேன், நீங்க அதிகமா ஆவியானவரோடு உறவு கொள்ளணும். இன்னொன்று வாழ்க்கையில தடைகள் மாறாதற்கு காரணம் என்ன? என் பலவீனமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீ பலவீனத்தோடு இருக்கிறாயா? அந்நிய பாஷை பேசு. அதிகமான அந்நிய பாஷை பேசு. அந்நிய பாஷை சோர்வா இருக்குதா? முழங்கால் படிட்டு அந்நிய பாஷை பேசு. 10 நிமிடத்திற்குள்ளாக உன் சோர்வுகள் மாறும். நீ எந்த பலவீனத்தோடு இருந்தாலும் பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்போது நீ பலனடைவா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். உனக்காக அந்த வார்த்தை தருகிறார். அந்நிய பாஷை பேசு. அதிகமான பாஷையை பேசு. பேசிட்டு எந்த அளவுக்கு நீ பேசுகிறாயோ அந்த அளவு உன் வாழ்க்கை முகம் பிரகாசம் அடையும். நீ ஆரோக்கியமாக இருப்பாய், சுகமாக இருப்பாய், பலனாக இருப்பாய். தேவ ஜனமே, இன்றைக்கு செய்தி என்ன? நீ பரிசுத்த ஆவியோடு உறவு கொள்ள வேண்டும். அதிகமாய் உறவு கொள்ள வேண்டும். அதிகமாய் பேச வேண்டும். ஆதாம் ஏவாள் பரிசுத்த ஆவியானவரை விட்டு விலகி போனார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக மோசே நின்று கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக ஆபிரகாம் நின்றான். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய முகம் என்று அழைத்த பெனியேல் என்கிற இடத்தில் யாக்கோபு இருந்தார். யாரெல்லாம் வேதத்தில் பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியமாக இருந்தார்களோ அவர்கள் உயர்ந்தவர்களாக, ஆரோக்கியமானவராக. ஆபிரகாமை எங்கும் பைபிள்ல பலவீனன் என்று சொல்லவில்லை. ஓ தேவ ஜனமே, இன்றைக்கு நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த 6வது மாதத்தின் கடைசி வாரத்தில் நீங்க அந்நிய பாஷை பேசணும். அதிகமா பேசணும். நீங்க முழங்கால் படிட்டு வாயை திறந்து துதிச்சுட்டே இருங்க. பாஸ்டர் சோர்வா இருக்கனே, யாதிமான்ல எனக்கு எது நீங்க சொல்ற, இன்னைக்கு எந்த நிலையில் ஆலயத்துக்கு இருந்தாலும் உன் கட்டுகள் உடைப்பா, விசுவாசுகள் ஓடும், வியாதிகள் மாறும், பலவீனங்கள் மாறும், எல்லா கட்டுகள் உடையும். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எத்தனை பேர் இன்னைக்கு செய்தியை கேட்டு அதிகமா அந்நிய பாஷை பேச போறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. யாத்திராகமம் 31:11 தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பனை, தேவனுடைய
பரிசுத்தாவியினால் எழுதப்பட்ட கல்பலகை. சங்கீதம் 8:8 தேவனுடைய விரலின் கிரிகைன்னு வருது, ஆனா அப்படி வாசிக்க கூடாது. தேவனுடைய பரிசுத்தாவியானவருடைய கிரிகையாகிய மனுஷன் பைபிள் வாசிக்கணும். லூக்கா 11:20 தேவனுடைய பரிசுத்த ஆவியினால பிசாசுகளை துரத்தினாராம். மத்தேயு சுவிசேஷத்துல வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்? எப்படி வருகிறது? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு 12:28 தேவனுடைய விரலினால பிசாசுகள். விரல் என்பது பரிசுத்த ஆவியானவர். நியாயாதிபதிகள் 6:34 கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இருந்தார். ஆதியாகமம் 3:8 அவருடைய சமூகத்தை விட்டு ஆதாம் ஏவாள் பரிசுத்தாவிட்டு விலகுனாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. ஆனா நீங்களும் நானுமோ பரிசுத்த ஆவியானவரை விட்டு விலகாம வீட்டுல இருந்தா தனியா கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுங்க, அதிகாலை அந்நிய பாஷை பேசுங்க, நடந்து போகும்போது மௌனமா பேசுங்க. எந்த அளவுக்கு நீங்க பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியமா இருந்து பரிசுத்த ஆவியானவரோடு அதிக நெருக்கமா இருக்கிறீங்களோ, அந்நிய பாஷை பேசுறீங்களோ, அந்த அளவுக்கு உயர்வீங்க, அந்த அளவுக்கு பெருகுவீங்க. கரங்களத்தி குரலியா சொல்லுங்க. கர்த்தருடைய சமூகத்துல அன்னைக்கு மக்கள் ஓடி போனார்கள். ஆனால் வெளிப்படுத்தினல் 1:16 படி பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியமாக இருந்தார்கள். எத்தனை பேரு இன்னைக்கு சொன்ன வார்த்தையின்படி? ஒன்று, நமக்கு ஆசீர்வாதம், பாதுகாப்பு தேவை. ஆசீர்வாதம் தேவ கிருபையால வருகிறது, பாதுகாப்பு தேவ சமாதானத்தால் வருகிறது. கிருபையும் சமாதானமும் நம் வாழ்க்கையில கொண்டு வருது. கிருபையும் சமாதானம் எப்படி வருகிறது? தேவ ஆவியால. தேவனுடைய முகம், தேவனுடைய முகம் என்றால் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரால் அற்புதம். பரிசுத்த ஆவியானவர் தான் செங்கடலை பிறந்தாரு, எல்லாத்தையும் அற்புதங்களை செஞ்சாரு. 70 பாஷையா மாற்றினாரு. சோதரம் ஆவியானவர் அற்புதங்களை செய்தார். அடிக்கடி அன்னைக்கு வந்துட்டு போனாரு. புதிய ஏற்பாட்டுல 120 பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல மேல வந்து தங்கினவர் இன்னைக்கு வாழ்நாள் முழுவதும் இன்னைக்கு நமக்குள்ள அந்த ஆவியானவர் இருக்கிறார். வந்து போகிறவர் அல்ல, அதிகமாக ஐக்கியம் கொள் தேவனுடைய முகத்தினால் என்று சொன்னேன். பரிசுத்த ஆவியானவராலதான். அந்நிய பாஷை பேசுறதுனாலதான் ஆசீர்வாதம் வரும். அந்நிய பாஷை பேச பேச ஆவியான நெருக்கம் நெருக்கம் நெருக்கம். ஆவியானோட நெருங்க நெருங்க உங்க முகம் பிரகாசமா இருக்கும். ஆவியானோட நெருங்க நெருங்க ஆரோக்கியம் அடைஞ்சிருவீங்க. எத்தனை பேருக்கு இந்த செய்தி பிரயோஜனமா இருந்துச்சு? எல்லாரும் எழுந்து நிற்போமா. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரங்கள் தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பாடலை நம்ம சுருக்கமா பாடுவோம். பிரைஸ் தி லார்ட்.